கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 508வது சீர்திருத்தல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மார்ட்டின் லூத்தருடைய பிறப்பு, இளமை, கல்வி, ஏன் அவர் துறவு மடத்தில் இணைந்தார் என்பதை குறித்து முதற் பகுதியிலே மிக அழகாகவும் மிக தெளிவாகவும் நாம் கேட்டோம். 1505 அகஸ்டீனியன் மடத்திலே மார்ட்டின் லூத்தர் அவர்கள் இணைந்தார்கள். இரட்சிப்படைய துறவு வரந்தான் சிறந்தது என்று உணர்ந்து துறவு மடத்திற்குள்ளே வந்த மார்ட்டின் லூத்தருக்கு இரட்சிப்பின் மகிழ்ச்சி இல்லை. ஆகையினால் சிறைக்குள்ளே அவர் உபவாசம் இருந்து உடலை வருத்துகின்றார். அதிலும் அவருக்கு இரட்சிப்பின் மகிழ்ச்சி இல்லை. ஆகையினால் கிறிஸ்தவர்களின் புனித நகரம் என்று அறியப்பட்ட ரோமபுரிக்கு அவர் பயணமானார், புனித பயணம் மேற்கொண்டார். அங்கே புனித பூமியே, உன்னை நான் வணங்குகின்றேன் என்று ரோமபுரியிலே அடியெடுத்து வைத்து பிலாத்துவின் படிக்கட்டு என்று சொல்லப்படுகின்ற படிக்கட்டுகளிலே முழங்காலை முடக்கி ஏறினார். ஆனாலும் அவர் எதிர்பார்த்த அந்த இரட்சிப்பின் மகிழ்ச்சி அங்கே அவருக்கு கிடைக்கவில்லை. அதற்கு மாறாக அங்கே இருந்த ரோமபுரியிலே இருந்த தலைமைப்பிடத்தில் இருந்த குருமார்களின் ஆடம்பரமான வாழ்க்கை, சுகபோகமான ஜீவியம் ஒரு பெரிய உறுத்துதலாக மார்ட்டின் லூத்தருக்கு அமைந்தது. இந்த சூழ்நிலையிலே அவர் மீண்டும் மடத்துக்கு திரும்பினார். சீர்திருத்தல் உண்டாவதற்கான மிக மிக முக்கியமான காரணங்கள். ஒன்று, போப்பாண்டவரின் அதிகாரம். அரசியல் ரீதியான அதிகாரங்கள், சமய ரீதியான அதிகாரங்கள் எல்லாம் எங்கே குவிக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் ரோமிலே. எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்தது யார் என்று சொன்னால் போப்பாண்டவர். ஆகவே சுகபோகமான இந்த குருமார்கள் சுகபோகமாக வாழ ஆரம்பித்தார்கள். ஒரு சர்வாதிகார போக்கு போப்பாண்டவரிடத்திலே இருந்தது. இது மிக முக்கியமான ஒரு காரணம். இரண்டாவது, ஊழல். அதிகாரத்தின் மையமாக போப்பாண்டவர் இருந்தார். ஆகையினால் அவர்களுக்கு கீழே இருந்த குருமார்கள், பேராயர்கள் எல்லாம் சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடுத்து மூன்றாவது, பாவ மன்னிப்பு சீட்டு. 1513 ரோமிலே லியோ 10 என்பவர் போப்பாண்டவராக வருகின்றார். இவர் ஒரு ஆடம்ப பிரியன். பிஷப்புமார்களை நியமிக்க வேண்டும் என்று சொன்னாலும் காசு வாங்கி கொண்டுதான் பிஷப்புகளையும் பேராயர்களையும் அவர் நியமனம் செய்தார். இந்த சூழ்நிலையிலே ஆலயம், கத்தீட்ரல் ஆலயம் கட்டப்பட வேண்டும், பேதுரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். இதற்காக கஜனாவிலே இருந்த காசை செலவு செய்ய விருப்பம் இல்லாமல் அவர் மக்களிடமிருந்து கலெக்ட் பண்ணி ஆலயத்தை கட்ட விரும்பினார். அதற்காக அவர் கையாண்ட ஒரு உக்தி என்னவென்று சொன்னால் பாவ மன்னிப்பு சீட்டு விற்பனை. பாவ மன்னிப்பு சீட்டு. செய்த பாவங்களுக்கும் செய்ய போகின்ற பாவங்களுக்கும் காசு கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கினால் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இது சீர்திருத்தலுக்கான ஒரு மிக மிக முக்கியமான காரணம்.
அந்த நாட்களிலே மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த ஒரு காரியம்தான். அடுத்து நான்காவதாக நேஷனலிசம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஐரோப்பா நாடுகளை ஆண்ட மன்னர்கள் எல்லா அதிகாரமும் போப்பாண்டவரிடத்திலே குவிந்து கிடப்பதை விரும்பவில்லை. ஆகவே அந்த மன்னர்கள் தங்களுடைய நாட்டை குறித்து தங்களுடைய மக்களை குறித்துள்ள ஒரு கரிசனை அவர்களுக்கு உண்டாயிற்று. ஏன் நாம் போப்பாண்டவருக்கு அடிமையாக இருந்து ஆட்சி செய்ய வேண்டும்? இந்த எண்ணம் குறிப்பாக அந்த மன்னர்களுக்கு இடத்திலே அதிகமாக வளர ஆரம்பித்தது. இது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. இந்த பாவ மன்னிப்பு சீட்டு விற்பனை மார்ட்டின் லூத்தரை ரொம்ப பாதிச்சது. ஏனென்று சொன்னால், காசு கொடுத்தால் பாவம் மன்னிக்கப்படும். ஆகையினால் இதை ரொம்ப விளம்பரப்படுத்தி இந்த விற்பனையை ரொம்ப பெருக்கினார்கள். இந்த பாவ மன்னிப்பு சீட்டு விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மார்ட்டின் லூத்தருக்கு பெரும் கவலை. இந்த சூழ்நிலையில தான் தனக்கு ரட்சிப்பின் மகிழ்ச்சி முழுமையாக இல்லாத நிலையிலும் அவர் திருமறையை வாசித்து கொண்டிருந்த போது அவரை ஒரு வசனம் தொட்டது. அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை அவருக்குள்ளே ஏற்படுத்தியது. வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ இந்த பாவ மன்னிப்பு சீட்டு, இந்த மற்ற காரியங்கள் எல்லாமே இது மக்களை ஏமாற்றுகின்ற செயல்தானே என்று நினைத்து அவர் ரொம்ப வருந்தினார். ஆகையினால் இந்த ரோமர் 1:17 தான் சீர்திருத்தலுக்கான ஒரு விதையாக அமைந்திருந்தது என்று நாம் கொள்ள முடியும். ஆகையினால் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். இதை குறித்துள்ள ஒரு விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். அப்படி என்றுதான் மார்ட்டின் லூத்தர் 95 நியமங்களை எழுதி 1517வது ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் நாள் விட்டன்பர்க் ஆலய கதவுகளிலே அவர் ஆணிகளால் அடி தொங்க விட்டார். அவருடைய மெயின் நோக்கம் திருச்சபையை பிரிக்க வேண்டும் என்றோ திருச்சபையிலே பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்பதோ இல்லை. ஒரு துளி அளவு கூட அவர் அப்படி நினைக்கவில்லை. அவர் இதை விவாதிக்க வேண்டும், இதை குறித்து மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு, எல்லாரும் இதை படிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அக்டோபர் 31ஆம் தேதி ஆலயத்தின் கதவிலே, விட்டன்பர்க் ஆலயத்தின் கதவிலே தொங்கவிட்டார். ஏன் அவர் அக்டோபர் 31 தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், நவம்பர் 1ஆம் தேதி சகல பரிசுத்தவான்களின் தினம். ஆலயத்திற்கு ஏராளமான மக்கள் வருவார்கள். ஆகையினால் அதை படிப்பார்கள். அப்படி என்ற ஒரே சிந்தையோடு தான் அதை அவர்கள் ஆணிகளால் அடித்து தொங்க விட்டார்கள். ஆனால் மார்ட்டின் லூத்தர் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. உண்மையாகவே படித்தவர்கள் இவர் நினைத்ததற்கு மாறாக அதி தீவிரமாய் காட்டு தீ போல இந்த செய்திகள் எல்லாம் மக்களிடத்திலே பரவ ஆரம்பித்தது. இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு காரியங்கள் இதில் இருக்கிறதா என்று அவர்கள் விவாதிக்க ஆரம்பித்தார்கள். மட்டுமல்ல, போப்பாண்டவருக்கு இதனுடைய நகலை எடுத்து மார்ட்டின் லூத்தர் ஒரு கடிதத்தோடு போப்பாண்டவருக்கு சேர்க்கும்படி தன்னுடைய நண்பன் மூலமாக அனுப்பி வைத்தார். இதை படித்த போப்பாண்டவருக்கும் கடுமையான கோபம். இதை இப்படியே வளரவிட்டால் திருச்சபை மக்கள் கொதித்து எழுந்து விடுவார்கள், திருச்சபையிலே பெரிய பிரச்சனை வரும், பெரிய பிளவுகள் வரும். அப்படி என்று போப்பாண்டவர் நினைத்து பல விதங்களிலே மார்ட்டின் லூத்தரை கட்டுப்படுத்த முயற்சித்தார். ஆனால் ஒன்றும் கைகூடவில்லை. ஆகையினால் இவரை விவாதத்திற்கு அழைக்கிறார்கள், ரோமுக்கெல்லாம் அழைக்கிறார்கள். ஆனால்
யாருமே அவரை ரோமுக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே இவரை விவாதத்திற்கு அழைக்கிறார்கள். அதுதான் லைப்சிக் நகர தர்க்கம். லைப்சிக் நகர தர்க்கம். இது எப்போது நடைபெறுகிறது என்று சொன்னால் 1519 ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகின்றது. மார்ட்டின் லூத்தர் தைரியமாக லைப்சிக் நகருக்கு செல்லுகின்றார். விவாதத்திலே பங்கெடுக்கின்றார். அப்போது மார்ட்டின் லூத்தருக்கு வெறும் 35 வயது மட்டுமே. மார்ட்டின் லூத்தரோடு விவாதிக்க தர்க்கம் செய்ய என்பவர் போப்பாண்டவர் சார்பாக அங்கே உட்கார்ந்திருக்கின்றார். அந்த தர்க்கத்திலே, அந்த விவாதத்திலே மார்ட்டின் லூத்தர் ஆணித்தரமாக சொன்னார், ஆணித்தரமாக வெளிப்படுத்தினார். திருச்சபைக்கு தலைவர் போப்பாண்டவர் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் திருச்சபைக்கு தலைவர் என்றார். ஒருவேளை போப்பாண்டவராக இருந்தால் திருமறையிலே எங்களுக்கு காண்பியுங்கள், நான் என்னுடைய கருத்தை பின்வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். அவர்களால் அதை நிரூபிக்க முடியவில்லை. ஆகையினால் அதுவும் எதிர்பார்த்த முடிவை தராமல் அந்த லைப்சிக் நகர விவாதம் முடிவுற்றது. மார்ட்டின் லூத்தருக்கு இது ஒரு ஜெயமாக அமைந்தது. அடுத்ததாக பார்ப்போம் என்று சொன்னால் டைட் ஆஃப் ஓம்ஸ் என்று சொல்லுவார்கள். ஓம்ஸ் நகர மாமன்றம். ஓம்ஸ் நகர மாமன்றம். இந்த லைப்சிக் நகர தர்க்கம், அதை தொடர்ந்து நடைபெற்ற சில விவாதங்களிலே போப்பாண்டவர் பக்கம் எந்த விதமான சாதகமான சூழலும் ஏற்படவில்லை. ஆகையினால் மீண்டும் அவரை ஓம்ஸ் நகருக்கு அழைக்கின்றார்கள். ஓம்ஸ் நகருக்கு அழைக்கின்றார்கள். நண்பர்கள் எல்லாரும் தடுக்கின்றார்கள். நீங்கள் அங்கே போக வேண்டாம், உங்களை கொண்டு போட்டு விடுவார்கள், அப்படி என்று எச்சரிக்கிறார்கள். ஆனாலும் மார்ட்டின் லூத்தர் தைரியமாக நான் அங்கே செல்லுவேன், என்னுடைய விவாதத்தை எடுத்து வைப்பேன், அப்படி என்று உறுதியாக நிற்கின்றார். ஆகவே உறுதியின் மத்தியிலே ஓம்ஸ் நகருக்கு செல்ல முற்படுகின்றார். செல்வதற்கு முன்பாக சொன்னார், ஓம்ஸ் நகரத்தில் உள்ள வீடுகளில் உள்ள ஓடுகள் அனைத்தும் பேய்களாக மாறி என் முன் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், அப்படி என்று உறுதியாக கூறிவிட்டு ஓம்ஸ் நகர மாமன்றத்திலே அவர் அட்டெண்ட் பண்ணார். அங்கே எக் என்பவர் தான் லீட் பண்ணுகிறார். மார்ட்டின் லூத்தர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் ஒரு டேபிளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து எக் என்பவர் கேட்கின்றார், இவைகளை எழுதியது நீர்தானோ? மறுக்க உமக்கு மனதுண்டோ? 2 கேள்விகள். இவைகளை எழுதியது நீர்தானோ, மறுக்க உமக்கு மனதுண்டோ, அப்படி என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்போது மார்ட்டின் லூத்தருடைய நண்பர் கேட்கிறார், என்னென்ன நூல்கள் என்பதை பட்டியலிட்டு சொல்லுங்கள். அப்போது என்பவர் மார்ட்டின் லூத்தர் எழுதிய நூல்கள் எல்லாம் பட்டியலிடுகின்றார். மார்ட்டின் லூத்தர் ஒத்துக்கொள்கின்றார், இவைகள் எல்லாம் எழுதியது நான் தான். அடுத்து கேட்கணும், மறுக்க உமக்கு மனதுண்டா? இல்லை, அதற்கு எனக்கு ஒரு நாள் வாய்ப்பை கொடுக்க வேண்டும். மீண்டும் நான் எழுதிய புத்தகங்களை நானே படிக்க வேண்டும், அதில் உள்ள கருத்துக்களை உள்வாங்க வேண்டும். அதில் ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் நான் பின்வாங்கிக் கொள்கிறேன். ஆகையினால் ஒரு நாள் அவகாசம் தாருங்கள் அப்படின்னு கேட்கின்றார். அவகாசம் கொடுக்கப்படுகிறது. மறுநாள் அவர் விவாதத்திற்கு ஆஜராகின்றார். மீண்டும் கேட்கப்படுகிறது, இவைகளை மறுக்க உமக்கு மனதுண்டா? இந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதியது நானே, இதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் திருமறையை அடிப்படையாக கொண்டவைகளே, திருமறைக்கு எதிரானவை எதுவுமே இல்லை. ஆகையினால் இவைகள் அனைத்து உண்மையும் சத்தியமானவைகளே அப்படி என்று சொல்லிவிட்டு சொன்னார், Here I stand. நான் இங்கே நிற்கிறேன். எல்லா கருத்துக்களும் என்னுடையவைகளே, திருமறை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டவைகளே. ஆகையினால் இதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை என்பதிலே உறுதியாய் நின்று
ஆண்டவரே, நான் இங்கே நிற்கிறேன், உம்முடைய சகாயம், உம்முடைய ஒத்தாசை எனக்கு அருளப்படுவதாக என்கிற விதத்திலே அவர் சொன்னார். ஹியர் ஐ ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னார். ஆகையினால் டயட் ஆஃப் வார்ம்ஸ் போப்பாண்டவருக்கு சாதகமாக அமையவில்லை. அங்கே முடித்து அவரை பத்திரமாக மீட்டு கொண்டு போகின்ற போது அவருடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து அவரை கடத்தி கொண்டு போய் வார்பர்க் கோட்டையிலே அவரை வைக்கிறார்கள். வார்பர்க் கோட்டை. அங்கே இருந்து அவர் கடிதங்களையும் நூல்களை எல்லாம் எழுதுகிறார். பல பெயர்களில் எழுதுகிறார். பறவைகளின் இல்லம், பத்மு தீவு, ஆகாய கோட்டை, அப்படி என்று சொல்லி எல்லாம் அவர் எழுதுகின்றார். இந்த பெயர்ல தான் எழுதுகிறார். பறவைகளின் இல்லத்திலிருந்து எழுதுகிறேன், பத்மு தீவிலிருந்து எழுதுகிறேன், ஆகாய கோட்டையிலிருந்து எழுதுகிறேன், அப்படி என்றெல்லாம் அவர் எழுதி தள்ளினார் அங்கிருந்து. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வார்பர்க் கோட்டையில் இருக்கும்போது தான் அவர் ஜெர்மன் மொழியிலே முதலாவதாக திருமறையை மொழிபெயர்த்தார். அன்றைக்கு திருமறையின் மக்களுக்கு வழங்கப்படவில்லை. லத்தீன் மொழியிலே மட்டுமே மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. லத்தீன் மொழியிலே மட்டுமே மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. ஆகையினால் அதை குருமார்கள் மட்டுமே படிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். மக்களுக்கு யாருக்கும் இல்லை. ஆகையினால் குருமார்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையிலே மார்ட்டின் லூத்தர் பார்க்கிறார். இவ்வளவு மூட பழக்க வழக்க காரியங்கள் எல்லாம் மக்களிடத்திலே குருமார்கள் கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமான காரணம் மக்களுடைய கையிலே திருமறை இல்லை. ஆகையினால் என்ன செய்கிறார்? பைபிளை மொழிபெயர்க்கிறார். 1522 ஆண்டு, கிபி 1522 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் புதிய ஏற்பாடை ஜெர்மனி மொழியிலே மொழிபெயர்த்தார். ஜெர்மனி மொழியிலே மொழிபெயர்த்தார். இது அப்படியே மக்களுக்கு வேகமாக பரவ ஆரம்பித்தது. பல பதிப்புகளை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அவ்வளவு திருமறை மக்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே திருமறை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் மார்ட்டின் லூத்தர் என்ற சற்று உண்மையை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. திருமறை நம்முடைய கரங்களில் எளிதாக கிடைத்து விடவில்லை. இது பலருடைய தியாகங்கள் இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் மொழிபெயர்த்தார். அதற்கு முன்பாக மொழிபெயர்க்க முயன்றவர்களையும் திருச்சபையின் தலைமையிடம் நசுக்கியது. ஜான் ஹஸ் போன்றவர்களை தீயிட்டு கொளுத்தினார்கள். ஜான் விக்லிஃப் போன்றவர்கள் புதைக்கப்பட்டிருந்த உடல்கள் புதைக்கப்பட்டிருந்த கல்லறையை தோண்டி எலும்புகளை எடுத்து சுட்டரித்து சாம்பலை வீசினார்கள், ஆற்றில் கரைத்தார்கள். எந்த அட்ரஸ் இவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக திருச்சபை தலைமையிடம் இந்த காரியங்களை எல்லாம் செய்தது. ஆகவே இவ்வளவு தியாகங்களின் அடிப்படையிலே தான் நமக்கு திருமறை கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே மார்ட்டின் லூத்தருக்காக நாம் நன்றியோடு கடவுளை துதிக்க வேண்டும். முதல் முறையாக ஜெர்மனி மொழியிலே திருமறை மொழிபெயர்க்கப்பட்டது. மார்ட்டின் லூத்தர் பிற்பாடு இந்த மடத்திலிருந்து துறவு மடத்திலிருந்து வெளியே வந்த ஒரு கன்னியாஸ்திரியை திருமணம் செய்து கொண்டார். அதற்கு பலவிதமான விமர்சனங்கள் அவருக்குள்ளே ஏற்பட்டது. ஆனாலும் அதையெல்லாம் பற்றி அவர் பொருட்படுத்தவில்லை. அதாவது திருமறையின் அடிப்படையிலே திருமணம் புனிதமானது, இறை ஊழியர்களுக்கும் அது அவசியமானது என்பதை அவர் உறுதிபட கூறினார். அவருடைய மனைவியினுடைய பெயர் கேத்ரின் ஒன் போரா. இப்படிப்பட்ட மார்ட்டின் லூத்தருக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாலும் பலவிதமான நெருக்கடிகள் அவருக்கு ஏற்பட்டு கொண்டேதான் இருந்தது. அதோடு
பலவீனங்களும் அவரை தாக்கிக் கொண்டே இருந்தன. இந்த சூழ்நிலையிலே தான் 1546 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மிகவும் பலவீனப்பட்டு படுக்கையிலே ஆனார். ஆகவே பலவிதமான மருத்துவ உதவிகள் செய்யப்படுகின்றன. நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்ன மார்ட்டின் லூத்தருடைய நெஞ்சை, அதாவது அவருடைய நண்பர் மிகவும் அவருக்கு பேருதவியாக இருந்து உதவி செய்கின்றார். அவருடைய பெயர் யோனா சாஸ்திரி அவர்கள். அவருடைய நெஞ்சை தடவி அவர் ஹீட் உண்டாக்குகிறார். ஆனாலும் முழுமையான விடுதலை அவருக்கு கிடைக்கவில்லை. ஆகையினால் சில நிமிடங்கள் எழும்பி நடக்கின்றார், திருப்பி போய் படுக்கின்றார். கடைசியாக 1546 ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள் அதிகாலை வேளையிலே, உமது கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், சத்தியவரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். அவர் மரித்த போது அவருக்கு வயது 63. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அன்றைக்கு மார்ட்டின் லூத்தர் தொடங்கி வைத்த சீர்திருத்தத்தினாலேதான் புரோட்டஸ்டாண்ட் திருச்சபை உருவாயிற்று. அப்படியே காலகாலமாக வளர்ந்து பல மிஷனரி இயக்கங்கள் தோன்றி உலகமெங்கும் பரவி சென்று இயேசுனுடைய அன்பை பறைசாற்றுவதற்கும் திருச்சபைகளை ஸ்தாபிப்பதற்கும் வழிவகுத்தது. அதோடு மட்டுமல்லாமல் திருச்சபை வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றுருவாக்கத்தை தந்தது என்று சொல்ல முடியும். ஆனால் அதே வேளையிலே இன்றைக்கும் திருச்சபைக்குள்ளும் கிறிஸ்தவ சமூகத்திலும் பலவிதமான மூட பழக்க வழக்கங்கள் புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. சுய ஆதாயங்களுக்காக புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அதிலே ஒன்று தங்கச்சாவி விற்பனை. காசு கொடுத்து தங்கச்சாவியை வாங்கினால் நீங்கள் எளிதாக பரலோகம் சென்று விட முடியும். அதே போல ஹேண்ட் கர்ச்சீஃப் விற்பனை. நீங்கள் காசு கொடுத்து ஜெபித்து தருகின்ற ஹேண்ட் கர்ச்சீஃபை வாங்கினால் உங்களுக்கு சுகமும் விடுதலையும். அதே போல காசு கொடுத்து ஒரு சீடியை வாங்கினால் உங்களுக்கு ஆசீர்வாதம், விடுதலை. இப்படி என்று பல கோணங்களிலே பல விதங்களிலே பணத்தை சம்பாதிப்பதற்காக இன்றைக்கு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சீர்திருத்தலை தொடங்கி வைத்த இந்த நாளிலே நாம் நம்மை உய்த்து உணர வேண்டும். அப்போ இதிலிருந்து எப்படி வெளியே வர முடியும்? மக்களை எப்படி காப்பாற்றுவது? எல்லாவற்றுக்கும் அடிப்படை திருமறை. அதான் மார்ட்டின் லூத்தர் மிக அழகாக சொன்னார். ஸ்கிரிப்சர் அலோன் அப்படின்னு சொன்னார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவருடைய 3 மிக முக்கியமான காரியங்கள், அவருடைய சீர்திருத்த தாக்கத்திலிருந்து கிடைத்த 3 மிக முக்கியமான காரியங்கள் எதுவென்று சொன்னால், அவர் சொன்னது ஸ்கிரிப்சர் அலோன், ஃபெய்த் அலோன், கிரேஸ் அலோன் அப்படின்னு சொன்னார். சுய பலத்தை கொண்டோ சுய வலிமையை கொண்டோ நற்காரியங்களை கொண்டோ நான் ரட்சிப்படைய முடியாது, கடவுளுடைய கிருபையினாலே. ஆகவே உணர்வோம், மூட பழக்க வழக்கங்கள் திருச்சபைக்குள் புகுந்து விடாதபடி விழிப்புடன் வாழ்வோம். அதான் அறிவு தெளிவோடு இரு அப்படி என்று பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு அறிவுரை கூறினார். ஆகவே நாம் அறிவு தெளிவோடு இருந்து நம்முடைய ஆன்மீக ஓட்டத்தை உற்சாகமாய் வெற்றியாய் முன்னோக்கி தொடர்வோம். ஆண்டவர் தாமே நம்மையும் நாம் சார்ந்திருக்கின்ற திருச்சபையையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.